ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா வரைவுக்குழு. சரிங்களா? இது இந்திய அரசியலமைப்பு உருவாகும் விதத்தில் கிளாஸ் 3 ஆல்ரெடி 2 டாபிக் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த டாபிக் பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வரைவுக்குழுவை யார் உருவாக்கியிருப்பாங்கன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபை தான் உருவாக்கியிருப்பாங்க. எப்போ உருவாக்கியிருப்பாங்கன்னா ஆகஸ்ட் 29, 1947 தீர்மானத்தின்படி தான் இந்த வரைவுக்குழு உருவாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இதோட தலைவர் யாருன்னா டாக்டர் BR அம்பேத்கர் தான் தலைவர். தலைவரோடு சேர்த்து மொத்தம் 7 உறுப்பினர்கள். சரிங்களா? சையது முகமது சாதுல்லா, அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், KM முன்ஷி, கோபாலசாமி ஐயங்கார், மாதவராவ் அப்படிங்கிறவர் மிட்டல்னு ஒருத்தர் இருப்பார். அந்த மிட்டல் அப்படிங்கிறவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதும் அவருக்கு பதிலாக இவர் வந்திருப்பார். அடுத்து DT கிருஷ்ணமாச்சாரி, இவர் கைத்தான் அப்படிங்கிறவருக்கு பதிலாக வந்திருப்பார். இந்த வரைவுக்குழுவோட நோக்கங்கள் என்னன்னு பார்த்தோன்னா, மத்திய அரசு அதிகாரம், மாநில அரசின் அதிகாரம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், சிறுபான்மையினர் மற்றும் பழங்குடியினர்களோட பகுதிகள் போன்றவைகளை ஆலோசனை செய்கிறது போன்ற வச்சு ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்கிறது தான் வரைவுக்குழுவோட மெயின் நோக்கமாக இருந்திருக்கும். சரிங்களா? அடுத்து நம்ம வரைவுக்குழுவோட பணிகள் பார்க்க போகிறோம். அரசியலமைப்பு வரைவை தயாரிக்கிறது தானே இதோட பணிகள் அப்படின்னு நம்ம நினைப்போம். வரைவை இவங்க தயாரிப்பாங்க, ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க ஓன் டிசிஷன் படி பண்ண முடியாது. சரிங்களா? பல்வேறு அரசியலமைப்பு குழுக்களோட முன்மொழிவுகளை கருத்தில் கொண்டு தான் இவங்க அந்த வரைவையை தயாரிக்க முடியும். அதுதான் மெயினான விஷயம். சரிங்களா? ஒவ்வொரு தடவை இவங்க வரைவை தயாரிச்சுட்டு அதை நிர்ணய சபையில் அவங்க ஒப்படைப்பாங்க. அவங்க அதை பார்த்துட்டு ஏதாவது கரெக்ஷன் இருக்கா என்னன்னு செக் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த வரைவே ஏற்றுக்கொள்ளப்படும். அசல் அரசியலமைப்பின் இறுதி வரைவு பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா அப்படிங்கிறவரால் எழுதப்பட்டிருக்கும். ஒவ்வொரு பக்கமும் பியோகர் ராம் மனோகர் சின்ஹா மற்றும் நந்தலால் போஸ் இந்த மாதிரி உள்ள கலைஞர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். ஃபஸ்ட்டு வெளியீடு டேராடூனில் தான் வெளியிட்டிருப்பாங்க. 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் ஆயிருக்கும் மொத்தம் இந்த அரசியலமைப்பை எழுதி முடிக்கிறதுக்கு. நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்ட இது ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்திருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.